எல்லாரும் வெல்கம் டு ரெஸ் அஃபிஷியல் டூ. இந்த நாளில் கூட உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கூட உங்கள் மத்தியில் சின்ன காரியத்தை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போய் அந்த இடத்துல உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டு இப்போ அந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் வெளியே போகும்பொழுது உங்களுக்கு ஒரு குட்டி பயம் இருக்கும். கடவுளே, நான் எப்படி இந்த காரியத்தை நடப்பிப்பேன்? எனக்கு புதுசாக இது ஒரு காரியம் இருக்குது, நான் இப்போ தான் இந்த இடத்துல செட்டில் ஆனேன், திரும்பவும் நீங்கள் என்னை பார்த்து போகணும்னு சொல்கிறீங்களே அப்படின்ற காரியம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும். இதே காரியத்தை நம்ம ஆபிரஹாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஆபிரஹாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ புறப்பட்டு உன் ஜனத்தையும் இனத்தையும் கூட்டிட்டு நான் காட்டுற அந்த இடத்துக்கு போ, அங்கே போகும்பொழுது நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நாட்டை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை தான் சொல்றாரு. இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சித்தத்தின்படி உங்களுடைய லைஃப்பை திரும்பவும் நீங்க ரீபில்ட் பண்றது, இல்லை திரும்பவும் அதை எடுத்து வேற ஒரு இடத்துக்கு செட்டில் பண்றது அப்படின்ற காரியத்தை நீங்க யோசிக்கும் பொழுது அது கடினமா இருக்கும். ஆனாலும் தேவன் உங்களை கூட்டிட்டு வழி நடத்தும் பொழுது அது லகுவான ஒரு பாதையா இருக்கும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போகும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்றார், உன்னை எகிப்துல இருந்து புறப்பட பண்ணின நாள்ல நான் உனக்கு என்ன அற்புதங்களை பண்ணேனோ அதே அற்புதங்களை அடையாளங்களையும் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நான் பண்ணுவேன். இதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில சொல்றாரு. நீங்க ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்து வந்த அந்த பாதைகளை தேவன் எப்படி உங்களை வழி நடத்தினாரோ அதே போல அதை விட இன்னும் அற்புதமா இந்த இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்க போற அந்த ஜேர்னியை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க நினைக்கலாம், நான் காலேஜ் புதுசா சேர போறேன், ஸ்கூலுக்கு புதுசா சேர போறேன், நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ண போறோம், இல்ல புதிய இடத்துக்கு ஊழியத்துக்கு போக போறோம் அப்படின்னு உங்களுடைய இருதயத்துல சின்ன சின்ன கவலைகள் இல்ல எதிர்காலத்து குறித்த பயம் இதெல்லாம் இருக்குமானா தேவன் சொல்லுகிற காரியம் இதுவே. உங்களை தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள்ல நீங்க என்ன அதிசயங்களை பார்த்தீங்களோ அதே அதிசயங்களை இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில இந்த புதிய துவக்கத்துல நீங்க பார்ப்பீங்க. Everything is in God's hand, so you don't need to get worried or need to get panic about your journey, because God is in your way and He will provide whatever you need. So I wish you all the people to see God's miracle and His marvelous things in your journey. So I hope you all like the video. See you next video. Until bye, this is your Sam Karishma.